ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் மாஸ்கோட பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பவுடர் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பப்போ ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணணும்னு தோணுதோ அப்பப்போ நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு வந்துட்டு எல்லா டைமும் வந்துட்டு இன்க்ரீடியன்ட் கலெக்ட் பண்ணி நம்மளால் வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹாஸ்டலில் இருந்து படிக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு டைம் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டே அப்படிங்களா ஒரு 3 மாதம் வரைக்குமே இந்த பவுடர் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இந்த ஹேர் மாஸ்க் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகி நமக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லாவே இருக்குங்க. அப்புறம் ஒர்க்கிங் உமனாக இருந்தால் உங்களுக்கு ஹேர் மாஸ்க்கு இன்க்ரீடியன்ட் தேடி பிடிச்சி ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கவங்க இதை ஒரு டைம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது. நீங்கள் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு நாள் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குங்க. நான் அப்படி இன்றைக்கி என்ன இன்க்ரீடியன்ட் வச்சு இந்த ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆளுங்கிற பெல் பட்டனே அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போகிற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் இன்க்ரீடியன்ட் அளந்து எடுக்கிறதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். நான் 50 கிராமில் இருக்கிற ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் 50 கிராம் ஆலிவ் விதை எடுத்திருக்கேன், ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. அது கூடவே 50 கிராமில் வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயத்துக்கு அடுத்து 50 கிராமில் கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஒரு 50 கிராமில் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 25 கிராமில் கிராம்பு எடுத்திருக்கேன். கிராம்பு நம்ம ஸ்கேல்பில் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தடுக்கும். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour போல் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அப்படி காய வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும்போது அரைச்சோம் அப்படின்னா கட்டி கட்டியாகாமல் நல்லா உதிரியாக அரைச்சி வரும். இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் வறுத்து அரைக்கிறத விட இந்த மாதிரி வெயிலில் நல்லா காய வச்சு அரைச்சாலே போதுங்க. அப்படி நம்ம காய வச்சு அரைக்கும்போது அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு நல்லாவே கிடைக்கும். அந்த சூடோடு இருக்கும்போதே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்படி கிரைண்ட் பண்ணும்போது நல்லா உதிரியாகவும் கிரைண்ட் ஆகி வரும். அதே சமயம் நல்லா மாவாகவும் கிரைண்ட் ஆகுங்க. நான் எடுத்திருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா நைஸ் பவுடர் ஆகிடுச்சு. இதை ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணால் மேக்ஸிமம் ஒரு 3-4 மாதம் வரைக்குமே இது கெட்டு போகாது. நான் நாளைக்கு ஹேர் மாஸ்க்குக்கு இந்த பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் முதல் நாள் நைட்டே என்னுடைய ஹேர் லென்த்துக்கு தேவையான அளவுக்கு பொடி எடுத்து நான் ஊற வைக்க போகிறேங்க. நீங்கள் முதல் நாள் நைட்டே ஊற வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மறுநாள் நீங்கள் எப்போ குளிக்க போகிறீங்களோ அதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வாட்ரு, அப்படி இல்லைன்னா அரிசி களைஞ்ச தண்ணி, அப்படி இல்லைன்னா சாதம் வடித்த தண்ணி, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வாட்ரு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பால் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சாதம் வடித்த தண்ணி இருந்தனால அதை வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஹேர் ஃபாலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹேரையும் நல்லா ஷைனிங்காகவும் ஹெல்த்தியாகவும் மெயின்டைன் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்டாக தாங்க சேர்த்துருக்கோம். நம்ம ஹேர் பேக்குக்கு மிக்ஸ் பண்ணும்போதே கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வைங்க. அப்படி இல்லைன்னா கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வாட்டரியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். இது மறுநாள் காலையில் நல்லா மாஸ்க் நல்லா ஊறி இருந்தது. அப்படி ஊறி இருக்கும்போது நம்ம ஆலிவ் விதை சேர்த்துருக்கனால அந்த ஜெல்லுமே அதில் தனித்தனியாக நல்லா தெரிஞ்சது. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே பவுலில் வச்சா நிறைய வந்துடக்கூடாது சொல்லிட்டு 2 பவுலில் மாற்றி வச்சுருந்தேன். அதில் ஒரு பவுலில் கொஞ்சம் நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணியிருந்தேன். இன்னொரு பவுலில் கொஞ்சம் கட்டியாகவே வச்சுருந்தேன். அதனால் இது கொஞ்சம் திக்காக இருக்குது, இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ இது தண்ணியாக இருக்கிறது கூட திக்காக இருக்கிறத எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மற்றபடி ரெண்டுமே ஒரே பவுட்ரு தாங்க வச்சு மிக்ஸ் பண்ணியிருந்தேன். இது தண்ணியாக இருக்கனால இந்த கட்டியாக இருக்கிறத எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இதே ஹேர் பேக் பவுடரை நம்ம
நேச்சுரல் ஹேர் வாஷ் பவுடராகவும் யூஸ் பண்ணலாங்க. ஆமாங்க, இது கூட சீயக்காய் பொடியும் அப்புறம் வந்துட்டு ரீத்தா பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வந்துட்டு சீயக்காய் பொடி மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாங்க. அப்படி யூஸ் பண்ணாலுமே நமக்கு வந்துட்டு நல்லா ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. நம்ம வந்துட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம், ஹேர் வாஷ் பவுடராகவும் யூஸ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பவுடராக யூஸ் பண்ணால் இது கூடவே நீங்கள் வந்துட்டு தனியாக வந்து சீயக்காய் பொடியும் பூவந்திக்காய் பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நேச்சுரல் ஹேர் வாஷ் பவுடராக இருக்குங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மீதி இருக்கிறத வந்துட்டு ஷாம்பு மிக்ஸுக்காக யூஸ் பண்ண போகிறேங்க. நீங்களுமே இந்த ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஷாம்பு மிக்ஸு கூட இந்த பவுடரையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஷாம்பு மிக்ஸாக யூஸ் பண்ணலாம். நான் எப்போது போல் என்னுடைய கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு 1 ஸ்பூன் போல் இதில் ஆட் பண்ணி அது கூடவே கொஞ்சமாக ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ஆயில்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு சாதம் வடித்த தண்ணி இருந்தது, அதையே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த சாதம் வடித்த தண்ணியை வந்துட்டு நம்ம ஷாம்பு கூட சேர்த்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேர் வந்து ஆஃப்டர் ஹேர் வாஷ் நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. நான் எப்போதும் போல் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேரில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். ஆயில் அப்ளை பண்ணி என்னோடய ஹேரில் நல்லா சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு தாங்க ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். நீங்களும் எப்போதுமே ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரில் எந்த ஒரு சிக்கும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இந்த ஹேர் மாஸ்க்கை என்னோடய ஸ்கேல்ப்லேருந்து என்னோடய முடியோட நுனி வரைக்குமே நல்லா அப்ளை பண்ணி நல்லா பன் போட்டு வச்சுக்கிறேன். இதை வந்து எப்போதும் போல் ஒரு 20 to 30 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க. நம்ம அதுக்கு மேலே வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு மேலே வச்சோன்னா நமக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்துட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் வச்சுருந்தா போதுங்க. ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் இந்த மாதிரி தாங்க இருந்தது. நல்லா ஷைனிங்காக இருந்ததுங்க. இந்த ஹேர் பேக் உண்மையாகவே ஹேர் நல்லா ஷைனிங்காக வச்சுருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் பேக்கை நம்ம யூஸ் பண்ணியிருக்கனால இதில் நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட்டோட ஸ்மெல் நல்லாவே வந்தது. எனக்கு ஆல்ரெடி வெந்தயத்தோட ஸ்மெல் ரொம்பவே பிடிக்கும். அதனால் இன்றைக்கி இந்த ஹேர் பேக்கோட ஸ்மெல்லுமே ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வந்துட்டு இன்றைக்கி சிக் எடுக்கிறதுக்காக சீரம் அப்ளை பண்ணியிருக்கேன். சீரம் வந்துட்டு எப்போது போல் என்னோடய ஹேரோட லென்த்தில் மட்டும் அப்ளை பண்ணி எப்போது போல் சிக் எடுத்துக்கிறேங்க. நம்ம இந்த ஹேர் பேக்கில் சேர்த்துருக்கிற ஆலி விதை வந்துட்டு நம்ம ஹேரை வந்துட்டு கண்டிஷனிங் பண்ணுறதுக்கும் ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கும் நமக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வெந்தயம் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கும் சரி ஹேர் ஃபாலுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கருஞ்சீரகம் வந்துட்டு நமக்கு ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும், ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணும். பாசிப்பயிறு வந்துட்டு நம்ம ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை கொடுக்கும். கிராம்பு வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப் எந்த ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கருவேப்பிலை வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கும் சரி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சரி அதே சமயம் நம்ம ஹேரை வந்துட்டு கருப்பாக வளர்கிறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆஃப்டர் என்னோடய சிக்கி எல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் என்னோடய ஹேர் இந்த மாதிரி தாங்க இருந்தது. நல்லா பவுன்ஸியாக இருந்தது. ஹேருமே நல்லா ஷைனிங்காக ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுறது மட்டும் இல்லை, மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன லைக் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.